ஓசி குடி தானேப்பா நீங்க? நானா ஓசி குடி? ஆமா. என்னை நிரூபிச்சு காட்ட முடியுமா நீ? வரும்போது ரெடியா இருங்க, போலீஸ் வந்துகிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏற்கனவே 3 உடையில இருக்காங்க. ஏன்டா நீங்க வேற தெரியாம போட்டுக்கிட்டு சும்மா சின்ன பையன் போங்கடா. ஆளுல எங்களுக்கு எதிரியா இருந்தா ஒன்னையுமே போட்டுட்டு போயிட்டே இருக்கு. சார் வணக்கம். வாங்க. அதாவது நம்ம இதுல இருந்து வந்திருக்கோம், சென்னையில இருந்து வர்றோம், மீடியால இருந்து வந்துக்கிறோம். மீடியால இருந்து வந்துக்கிறோம். இப்போ எலெக்ஷன் டைம் வர வந்துருச்சுல்ல, அதுக்கு மக்கள்கிட்ட சில விழிப்புணர்வுகளை நாங்கள் கேட்க வந்துடுறோம். என்ன மாதிரியான கோரிக்கைகளை வச்சா நீங்க ஓட்டு போடுவீங்க, எதை எதிர்பார்த்து நீங்க ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்க வந்துடுறோம். சென்னையில இருந்து வந்திருக்கீங்க? ஆமா, சென்னையில இருந்து. நீங்க நேரடியா பாக்குறீங்க. சட்டை கிழிஞ்சிருக்கு, சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய. மக்கள் தானே இந்த தண்ணிய குளிக்குது. அப்படி இல்லையா, எதை என்ன கோரிக்கையை வச்சா நீங்க மக்களுக்கு ஓட்டு போடுவீங்க? கோரிக்கை என்ன, ஓட்டு போறதே பத்தி பேசுறீங்க. மைக்க பிடிச்சிங்க கையில, மைக்க தண்ணிய பாருங்க, நீங்க நேரடியா மைக்க பிடிச்சிட்டு பேசுங்க. இப்படி பேசுங்க மக்களுக்கு. மைக்கா? அதுதான் மைக்கா. இந்த மக்களுக்கு இந்த தண்ணிய பாருங்க, நேரடியா பாருங்க. இது எப்படி மக்கள் இது குடிக்க முடியுமா இல்ல குளிக்க முடியுமா என்னாண்டி நேரடியா நீங்க பாருங்க. நாங்க ஓட்டு தானே கேக்குறீங்க நீங்க. ஆமா ஆமா, ஓட்டு நாங்க கேட்கல, நாங்க கட்சிக்காரங்க கிடையாது. கேக்குறீங்கல்ல, இந்த தண்ணிய பாருங்க, இது எப்படி குடிக்க முடியும்? இத கேமரா எடுக்க சொல்லுங்க, ஒழுங்கான கேமரா. என்னென்ன மிதக்கிறது பாருங்க. இது எப்படி மக்கள் குளிச்சுட்டு அவன் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க பிள்ளைய, மற்றவே எப்படி பெரிய மனுஷன் குளிப்பேன் எப்படி போவாங்கன்னு பாருங்க. நாங்க இது ஒரு கிராமம், தண்ணிய யாரும் பாக்குறதுக்கு ஆள் கிடையாது. ஓட்டு மட்டும் போட சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க நேரடியா பாக்குறீங்கல்ல, நீங்க பாக்குறீங்களா இல்ல சார்? சொல்லுங்க சார். நீங்க பாக்குறீங்களா சார்? இந்த தண்ணியில நீங்க குளிப்பீங்களோ? நான் இந்த தண்ணியில குளிக்க மாட்டேன் சார். நீங்க குளிக்க மாட்டீங்க? ஏன் குளிக்க மாட்டீங்க? அழுக்கா இருக்குல்ல. அழுக்கா இருக்கு. அப்ப நாங்க குளிச்சா நாங்கள் மனுஷங்க தானே இந்த நாட்டுல. ஆமா, இப்ப நாங்க மனுஷன் இல்லையா? மனுஷன்தான். அப்ப எங்களை மட்டும் ஏன் ஓட்டு மட்டும் போட தொடங்கி நாங்க இந்த தண்ணியிலேயே குளிச்சுக்கிட்டு கிடக்கணும்? தண்ணியை விட்டுருங்க, இந்த தண்ணியை விட்டுருங்க. தண்ணி முக்கியம். என்னென்ன விஷயங்களை இப்ப மதுவை நிறுத்த, இப்ப மதுவை சாராயத்தை நிறுத்தினா ஓட்டு போடுவீங்களா? அதுவே விடுங்க, அது காசு, அது செலவழிச்சா குடிச்சிட்டு போறேன். அது எதுக்கு? அவே இது தண்ணியை மட்டும் ஒழுங்கா நிப்பாட்டுங்க, சரியான சாலையை போடுங்க. இது ஒண்ணுங்க. மதுவை என்ன நிப்பாட்டி என்ன பண்ண போறேன்? மது அவே வேலைக்கு போறவே சம்பாதிக்கிறேன் குடிக்கிறேன். இது எதுக்கு மதுவை நிப்பாட்டி என்ன பண்ண போறேன்? மது சாராயத்தினால குடும்பம் அழிஞ்சு போகுது இல்ல? அதே குடும்பம் அழிஞ்சா எல்லாரும் குடும்பம் அழியுமா? நான்லாம் குடிக்கிறேன், என் குடும்பம் அழிஞ்சா வச்சு. நான் சாராயத்தினாலவே என் குடும்பமே நல்லா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா, சாராயத்தினால நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்கு? எப்படி நல்லா இருக்கு? நான் வேலைக்கு போனாதான் நான் போய்கிட்டு இருக்கேன். அதுக்காண்டி என்ன பண்ண சொல்றீங்க? ஒவ்வொருத்தர் குடும்பத்துக்காண்டி ஒரு நாட்டை பத்தி பண்ண முடியுமா? சரி இருங்க, சாராயத்தை ஒழிக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு, உங்க ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? சாராயத்தை ஒழிக்கிறவனுக்கு நான்லாம் போட முடியாது. போட முடியாது. ஆமா, சரி ஓகே. அப்ப யாருக்காக போடுவீங்க ஓட்டு? சாராயத்தை குடுக்கறவனுக்கு தான் போட முடியும். சாராயத்தை குடுக்கறதா போடுவீங்க. ஆமா, அறிவு என்ன வித்தியாசம் பண்ணீங்க? என்ன மாதிரியான அறிவு பாருங்க. சாராயத்தை குடுக்கறவங்களுக்கு தான் நாங்க ஓட்ட போடுவோம், சாராயத்தை ஒழிக்கிறவங்களுக்கு நாங்க ஓட்ட போட மாட்டோம். முடியாதுங்க. முடியாதா? முடியாது. நான் வேலை பார்க்கிறேன், என் குடும்பத்தை நான் பாத்துக்கிற போய் அவன் குடும்பத்தை அவன் தான் பாத்துக்கிறேன்னு காண்டி நான் பண்ண முடியுமா? நான் சாராயம் குடிச்சிட்டு என் குடும்பத்தை காப்பாத்தாமையா இருக்கு. சரி ஓகே. நீங்க சாராயத்தை குடிச்சுட்டு ஒரு குடும்பத்தை அழிச்சா அதுக்கு நாங்க பண்ணாம இருக்க முடியுமா? சரி ஐயா, இப்போ இன்னொன்னு, இலவசம் 2000 3000 5000 பணம் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா? இல்ல நாங்க பணமே கொடுக்க மாட்டேயா, ஆனா மக்களுக்கு தேவையான இது அத்தியாவசிய பொருட்களை தண்ணி எல்லாம் இலவசமா கொடுப்பண்றாங்க, அவங்களுக்கு போடுவீங்களா? இலவசமா கொடுக்கறவனுக்கு தான் போடுவோம். என்ன இலவசம்? பணம் இலவசமா இல்ல தண்ணீர் இலவசமா? பணமும் கொடுப்பாங்க, தண்ணி இலவசம் கொடுப்பாங்க. ஏன்டா அவங்களை எதிர்த்து போராட முடியாது? அவங்க பெரிய பணக்காரங்க. யாரு? பெரிய நெட்வொர்க். அவங்க யாரு? யார் நெட்வொர்க்? யாரு நெட்வொர்க் உங்களுக்கு தெரியாதா? நீங்க பேட்டியான்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க சொல்லுங்க சார். எல்லா மக்கள் தான் பாத்துக்கிட்டு. உங்க எல்லாத்தையும் எப்படி கேள்வி கேட்கறீங்க? இவ்வளவு கேள்வி கேட்கறவங்க எவன் பெரிய நெட்வொர்க்கு தெரியாதா? என்ன கேளுங்க. என்ன கேள்வி? எங்கிட்ட என்ன கேள்வி கேட்கறீங்க? நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க? கேளுங்க. மக்கள் என்னமா தண்ணியே எல்லாம் கேட்கறீங்களே? நாங்கெல்லாம் ஒரு சின்ன ஆளுங்க, ஒரு கிராமத்துல நாங்க திருடோம். எங்கிட்ட இந்த தண்ணி அவரு கொடுக்க போறாரு, கொடுக்கலன்னு இல்ல. இது நாங்க பஞ்சாயத்து போலதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இது சென்னை இதுல போய் தண்ணி விட்டுருங்க. உங்க ஏரியால வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
எங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்கு. மக்கள்லாம் வேலைக்கு போகணும். எல்லாரும் இளைஞர்கள் வந்து கொள்ள பேர் படிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க. கஞ்சா பெல்ல கொள்ள பேர் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பையங்களை நிப்பாட்டணும். அதைத்தான் நாங்கள் சாராயத்தை நிறுத்த வேணாம் நீங்க மறுபடியும் என்ன சாராயம் இருக்கட்டுமுங்க. மற்றது இங்க நடக்குதுல என்ன நடக்குது? சாராயம் தான், சாராயத்தினாலதான் பல வீட்டு தாலியா இருக்குது. அதே வந்து நிறுத்த வேணான்றீங்க. சாராயம் நான் அவரத்தை குடிச்சிருக்கீங்க. குடும்பம் குடிச்சிருக்கீங்க. குடிக்கிறீங்க. நான் காலையில குடிச்சுட்டா இருக்கேன். அடிக்கடி குடும்பம் நிறைய போச்சா? என் பிள்ளை 2 ஒரு பிள்ளைய போதுமா? ஊர் உலகத்துல குடும்பம் அழிஞ்சு போகுது. ஏன் அழியுது? சாராயத்தை குடிச்சா அழியுது. ஏன் குடிக்கிறாங்க? ஏன் குடிக்கிறாங்க? நீங்க தான் சொல்றீங்க சாராயத்தை குடுக்கறவங்க தான் நாங்க ஓட்ட போடுறீங்க. இல்லப்பா, அவங்களாம் அவங்க இதா எடுத்துக்கிட்டு இருந்தா நம்ம என்ன பண்றது? இப்பெல்லாம் உங்களை வந்து கேட்ட மாட்டேன். பேட்டி நிறுத்த தம்பி, பேட்டி நிறுத்த. அப்படியெல்லாம் கிடையாது. பேட்டி நிறுத்த. பேட்டியை நிறுத்திட்டு அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாராயத்தினால எல்லாம் குடும்பம் அழியறதே கிடையாது. கிட்ட அவர் மூஞ்ச புடிச்சு போடு, டிவில போடு. நாடே உற்சாகமா இருக்கு. அவர் மூஞ்ச புடிச்சு டிவில போடு. சாராயம் உற்சாகமா இருக்கு நாடு. அப்ப ஏதோ காசை வச்சிருந்து என்ன பண்ண போறீங்க? நான் சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க? சம்பாதிச்சு பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும். பிள்ளைக்கு என்ன வயக்காடு எல்லாம் வாங்கி போட்டு ஒட்டிக்கிட்டு போறதா? ஒரு 90 வருஷம் தட்டு 50 வருஷம் தட்டு நான் செத்த பொறுப்பாரு என்ன பண்ண போறேன்? நான் உற்சாகமா வாழ்றது இல்லையா? என்ன பேசுறீங்க? சாராயம் அப்ப வேணுமா நாட்டுக்கு? அம்மா எங்களுக்கு தேவையா? இதே நீங்க நிப்பாட்டுறீங்க. சரி, சாராயத்தை நிறுத்த குடிச்சாதான் வாங்கி குடிக்கிறான். சரி, சாராயத்தை நிறுத்திட்டா என்ன பண்ணுவீங்க? சாராயத்தை குடிச்சா கள்ளச்சாரத்துக்கு போறோம். வேற என்ன பண்ண போறோம்? மக்கள் பாத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. மக்கள் எல்லாம் பாக்கட்டும். இதெல்லாம் மக்கள் எல்லாருமே பாக்கட்டும். அதுக்காண்டி நாங்க என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு தேவையானதை நான் பேச முடியும். நீங்க எல்லாம் பல பேர்த்துட்டு என்ன பேட்டி எடுத்து பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க கேட்டு. சரி, மக்களுக்கு எனக்கான பேட்டியத்தை நான் கொடுக்குறேன். சரி, மக்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு விழிப்புணர்வு சொல்லலாம். என்ன சொல்லுவீங்க? என்ன விழிப்புணர்வு சொல்ல சொல்றீங்க? மக்கள் எல்லாரும் வேலை பார்த்து வாழணும். அதுதான். அப்புறம் வேற என்ன? எங்க சாராயத்தை குடிக்கிறீங்க, அப்புறம் எப்படி வேலை பார்ப்பாங்க? யாரு? நான் சாராயத்தை குடிச்சிட்டு வேலை ஆக்காமையா இருக்கேன். அந்த ஊர் பக்கமே வரக்கூடாதா? மதுரக்காரங்க மோசக்காரங்க சொன்னா கேட்டியா நீ? பாரு அவர் எப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு. இதுப்பா என்னுடைய வாக்குமூலம். என்ன வாக்குமூலம்? ஏன் வாக்குமூலம்? நீ என்ன சாராயம் குடிக்க கூடாது நீ சொல்ற? உங்களை மாதிரி ஆளுங்களாம் எழுக்கிறதா ஊர்லாம் வந்து எல்லாம் அதை பார்த்து போயா? நான் எதையும் காசு வாங்கி குடிச்சுக்கிட்டு ஏன் காசு வேலை பார்த்து நான் குடிக்கிறேன்யா? ஓசி குடினாங்களே வரும்போது கேட்டேன் நான். யாரு ஓசி குடின்னு சொல்றியா? உங்களை பத்தி தான் கேட்டு வந்தேன் வரும்போது. எவனாச்சும் சொல்ல சொல்லு. அது எவனாச்சும் பொய்யா சொல்லி கலக்க என்னை மாதிரி வேலை பார்க்க சொல்லு. 5 ரூபாய் ஊருக்குள்ள கலக்க 4 பேரு பொய்யா பேசிக்கிட்டு அவனை என்னையா பண்ண சொல்ற? ஓசி குடி தானே போறீங்க? நானா ஓசி குடி? அட வெக்கம் கட்டுவீங்களா? ஆமா. என்னை நிரூபிச்சு காட்ட முடியுமா நீ? வரும்போது சொன்னாங்களே. யாரு சொல்றது? அங்க முனையில சொன்னாங்களே. யாரு முனையில சொல்றது? நான் அந்த அளவுக்கு பெரிய சண்டியாரா? ஓசி குடின்னா எப்படி? நான் பெரிய சண்டியாரா? இந்த காசு வாங்க முடியுமா? வீடியோ நீ போட்டுக்கிட்டே இரு. யாரு? இல்ல நீ கேக்குற தவமணி ஓசி குடி. தவமணிய மச்சுனே அதே என்னிட்ட காசு வாங்க போவேன். நான் அது என் ஃப்ரெண்டு. நாங்க 2 என்னன்னு குடிச்சிட்டு போவேன். தவமணிங்கிறவர் தான் சொன்னாரு ஓசில வாங்கி குடிப்பீங்களாமே நீங்க? நானா எடுத்து போடு ஓசி குடி குடிக்கிறவர் செக்கு தெரியலையா? ஆமா. சரி போட்டு விட்டு போங்கடாப்பா. அதனால என்ன போடுறா? யாருக்கு கவலை? எனக்கா கவலை? என் பையங்க கூட உங்களை விடவே மாட்டாங்க. யாரு யாருன்னு அப்புறம் தான் தெரியும். நீங்க அப்புறம் பையனுக்கு தானே நீங்க பண்றது உங்க பையனுக்கு தானே வந்து கோவம் வரும். எனக்கு உன்னை மாதிரி ஒரு பையன் இருக்கான்டா. சரி, எந்த மாடா இருந்தாலும் பிடிப்பேன். ஏன் வாழ்க்கை சேகரி போய் நான் யாரையும் கெடுக்க விரும்பலையடா. நீங்க என்னடா போட்டுக்கிட்டு தேவையில்லாத கேள்வியை கேட்டுக்கிட்டு? தேவையில்லாத மக்களுக்கான கேள்வி தான் கேட்கறோம். மக்களுக்கான கேள்வி என்னன்னு சொல்ற? என் வாழ்க்கையை தான் பேச முடியும். மது அருந்த கூடாது சொல்லுங்க. நான் அருந்ததான் செய்வேன். அருந்த கூடாது. நான் அருந்து அது ஏறிட்டேன். அதுக்காண்டி யாருக்கு நான் பயப்பட முடியாது. அதுக்கு மக்கள் அருந்த வேணாம்னு சொல்லுங்க. அவங்களதான் கேட்டு தரணும். நான் என்னத்த சொல்ல முடியும்? நான் என்னத்த அவங்கள போய்? ஐயா, அது வந்து ரொம்ப மோசமான ஒரு 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 மருந்து. அது விஷம். அது புரியுங்களா? அதனால சொல்லுங்க.
சின்ன குழந்தைங்கலாம் பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி மது குடிப்பேன் என்ன வருது? நான் சொல்ல முடியாத என்னைய விடுங்கடா அதே மாதிரி ஆளுகளை. ஐயா, நாளைக்கு நீங்க முதலமைச்சர் ஆயிட்டா உங்களுடைய ஊருக்கு என்ன செய்வீங்க? சொசைட்டில 5 கோட்டு நான் கொடுக்க சொல்லி மாசம் 5 கோட்டா? ஆமா. சொசைட்டில 5 கோட்டு? ஆமா. ஒரு ஆளுக்கு? அம்மா என்ன அரிசி ஓடுற நீ என்ன கோட்டு கொடுக்கறதுனால என்ன அது தப்பு வந்துட போகுது? கோட்டர் எப்படியா கொடுக்க முடியும்? கொடுக்கலாமியா, ஏயா நீ என்ன நீங்க சிஎம் ஆனா கோட்டர் கொடுப்பீங்களா? கொடுப்பேன், கண்டிப்பா நான் கொடுப்பேன். கோட்டர் கொடுத்தா சைடுஸ் யாரு கொடுப்பீங்க? சைடுக்கு அவங்க தான் பாத்துக்கிறேன். நீ என்ன மாசம் நான் கொடுக்கத்தான் போறேன். கொடுத்துருவீங்க? இந்திய சர்க்காரே ஒண்ணு சொன்னாலும் எதிர்த்து போராட போய், அதனால என்ன இருக்கு? இந்திய சர்க்காரே சொன்னாலும்? ஆமா, இன்னைக்கு அதுக்குத்தான அடிமையா இருக்கு மக்கள் பூரா. இதனால என்ன இருக்கு? சரி, ஓகே. எனக்கு ஆடியன்ஸ் வர்றா இல்ல குடுக்கலைன்னா ஆடியன்ஸ் வர்றான்னு நீங்க பார்த்து நீ. சரி, மைக்க புடிச்சு பேசுங்க. மைக்க புடிச்சு பேச மக்கள் பேசுறீங்க. பேசுங்க. நான் வந்தேன்டா 5 ஓட்டு மாசம் கொடுப்பேன். ஆமா, எனக்கு அதே முக்கியம். ஐயோ, நம்ம போகுது. சரி, பாத்துக்கிறீங்க. சரி, வேற என்னென்ன கொடுப்பீங்க? நீரன்னா எல்லாம் அரிசி, உங்களுக்கு தேவையான துணிமணி எல்லாமே கொடுப்போம். வாழ்க்கை வாடுறதுக்கு தக்கதான். சரக்குல என்ன பிராண்ட் கொடுப்பீங்க? அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பிராண்டெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. முட்டை கோட்டர் கொடுப்பீங்களா இல்ல பிராந்தி கொடுப்பீங்களா? கள்ளச்சாராயத்தோட கொடுப்போம். அதெல்லாம் சொல்ல முடியுமா? ஆமா. இல்லச்சாராயம்? ஆமா, கொடுக்க தெரிஞ்சு பாப்பா. பட்ஜெட் காலி ஆகும் போது உள்ள தீத்தோட தெரிஞ்சு அதுக்கு என்ன சொல்றீங்க? பட்ஜெட் காலியான கள்ளச்சாராயத்தை ஊத்தி கொடுத்து ஆளை காலி பண்றீங்களா? ஆளை காலி கள்ளக்குறிச்சியிலப்பா கள்ளச்சாராயம் கொடுத்தா 34 பேர் செத்து போனாங்களா? அதுக்குதான் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டாருல. ஆமா, கட்சிக்காரன் செத்தவனுக்கு கொடுத்தாரா? அது நல்ல பிரச்சனை இல்ல. இப்ப எனக்கு 10 லட்சம் வேணா கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளச்சாராயம் செத்துட்டா அவனுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு தங்கச்சியை கட்டி கொடுத்துருவாங்க. ஒன்றா கட்டி கொடுக்க மாட்டாங்க. சரி, ஓகே, அது இருக்கட்டும். வேற என்ன கேக்குறீங்க? இப்ப ஏதாவது என்ன சாப்பிட்டீங்க? நான் எதுவுமே சாப்பிடல. காலையில இருந்து சரக்கு தான் சாப்பிட்டுக்கிறீங்க. நான் நைட்டு வேலைக்கு போனேன், டிஎன்சி வேலைக்கு. ஏன்னா என்ன இது சரக்கு தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். 3 வேளைக்கு சரக்கா? ஆமா. சோறுலாம் எதுவுமே சாப்பிடல. தெரியுது மணி பண்ணா இருக்கு. மணி செல்லு எடுத்து பாரு. செல்ல பார்க்க மாட்டேன். 2:30 மணி ஆகுதுனே. செல்லு எடுத்து பார்த்தா மானத்தை பத்தி சொல்ல முடியும். மானத்தை பார்த்தா நீ சொல்ல தெரியாது உனக்கெல்லாம். நான் பார்த்தேன் பாருங்க, 2:30 மணி. அடி பாப்பா, 2:30 மணின்ற என்னது கரெக்டா 2:30 மணி ஆகுதா? 2:30. கரெக்டா தானே சொன்னேன். 2:30. நான் எதுவுமே சாப்பிடல. சாப்பிடுவோம். உலகத்துக்காண்டி போராடிக்கிறது. இவர் வந்து பாத்தீங்கன்னா மதுவை குடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது ரொம்ப வந்து நாட்டுக்கே அஃபென்ஸ். இவர் மேல வந்து பண்ண போறீங்களா? ஆமா. எதுக்குடா பஞ்சு பண்றீங்க? நான் வேலைக்கு போயிட்டு ஏங்காவது வச்சு குடிக்கும் போது எதுக்குடா அஃபென்ஸ் பண்றீங்க? இது அஃபென்ஸ் தான். இது வந்து நாட்டுக்கு எதிரானது. மக்களுக்கு யாரு ஏன் விக்கிறீங்க? எதுக்கு விக்கிறீங்க? விக்கிறீங்கன்னா நீங்க வித்தா குடிக்கலாம். நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிஃபன்ஸா? அம்மா, டிஃபன்ஸே நம்பிக்கிட்டு இருக்கிறது. கபடி பிளேயரா? வாங்குறீங்க நானு. கபடி பிளேயரா நீங்க? ரைட். நம்ம அப்பன்ஸ் இந்த மாதிரி பேசிக்கிறீங்க. சரி, ஓகே. உங்க பேட்டியை இவர் மேல வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படி நட்டுவீங்க. நீங்க போய் எடுங்க போங்க. எங்க போய் எடுக்கிறீங்களோ எடுங்க. இப்ப இந்த ஆட்சி யாரு ஆட்சிக்கு வராங்களோ இவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். எடுத்துக்கிறேன் போங்க. நீங்க மைக்க கொடுத்துருங்க. இந்த கட்சி மைக்க கீழே போட்டுறாதீங்க ஐயா. ஓட மாட்டாடா. ஏன்டா சட்டப்படி இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படி நடவடிக்கை இல்லையா? என் காசை போட்டு குடிக்கிறதுக்கு என் மேலே இருக்கிறீங்களா? உங்க காசை போட்டு குடிக்க தப்பு கிடையாது. ஆனா மக்கள் பேட்டியை பார்த்துட்டு இருக்காங்க. நான் என்னடா பண்றது? நான் உடச்சா 100 ரூபா டிக்கெட் எடுத்து கமலாசன் நடிக்கிறாரு, ரஜினி நடிக்கிறாரு, விஜய் நடிக்கிறாரு. படத்துல அவங்க மாதிரி நான் தெரிய முடியுமா? அவங்க எல்லாம் நிப்பாட்டிருக்கீங்களா? மக்கள் அனைவரும் இப்ப வந்து இந்த தேர்தலை முன்னிட்டு இவர்கிட்ட நிறைய இந்த தேர்தலை முன்னிட்டு குறுக்க பேசாதீங்க ஐயா. இந்த தேர்தலை முன்னிட்டு நிறைய வந்து கேள்விகளை கேட்டோம். அவர் வந்து மதுவை தான் முன்வைக்கிறாரு. அதனால இவர் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு யாரு ஆட்சிக்கு வராங்களோ சட்டப்படி இவருக்கு மேல நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ரெடியா இருங்க, போலீஸ் வந்துகிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏற்கனவே 3 உடையில இருக்க. ஏன்டா நீங்க வேற தெரியாம போட்டுக்கிட்டு சின்ன பையன் போங்கடா. தம்பி போங்க தம்பி.
ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. போட்டா பிடிச்சி வச்சுக்கோ. போட்டோ நல்லா இருக்குடா. போட்டா பிடிச்சி வச்சுக்கோ. எங்க 3 கொலையில நாங்க கிடந்துக்கிட்டு என்ன எள்ளி கொலையா நுங்கு கொலையா கொலோட ஆளை கொல்றதுல கொலையா? ஆமா அப்புறம் என்ன நீ வேற வந்து ஏன்னா வந்துட்டு ஆளை கொலை பண்ணிருக்கீங்களா? எத்தனை பேர் கொலை பண்ணீங்க? இல்லைங்க, எத்தனை பேர் கொலை பண்ணீங்க? இதை நான் எதுக்கிட்ட உன்னையில சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. அதே வரட்டும்னா அந்த போலீஸ், நீ சொன்னையில போலீஸ், அதே வரட்டும்னா அந்த போலீஸ். சரி, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆட்டுக்கிட்டே இருக்கடி. நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரர் இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்கட்டே. அவரு தான் பார்த்தேங்க. பார்த்து மக்கள் பாக்குறாங்க. பார்க்கட்டு, நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். தப்பானவன நாங்க கொல்லத்தான் செய்வோம். யாரு தப்பு பண்ணீங்க? சொல்ல முடியாது தம்பி. எதுக்கு பீடி அடிக்கிறீங்க? பீடி எனக்கு தேவையானது நான் அடிக்கதான் செய்வேன். பீடி அடிச்சாக்க நாட்டுக்கு கேடு கிடையாதா? அப்ப சாப்பிடுறதே கேடுதானே. லென்ஸ் பாதிக்காதா? லென்ஸ் பாதிக்க போகுது, எனக்கு தானே பாதிக்க போகுது. இப்ப பீடி அடிக்க தப்பு தானே இது? இது நான் தானே குடிக்க போறேன், நீ குடிக்க போறியா? சரி, கேமரா எடுத்துவாடா. வா, ஒரு போட்டோ பிடிச்சி டிவில போடு. ஒரு மேல கேஸ போட்டு விடு. ஒரு சரி போடு. போட்டோ கிட்ட வாடா வாடா வாடா. 4 கொலைக்காட்சியில் இருக்கு. வாடா, அவர் மூஞ்ச பிடி. குலக்காசில் இருக்கேன். இன்னாரே அந்த சட்டம் ஒழுங்கு நீ வந்து என்ன பண்ணுன்றத பார்ப்பான். நல்லா எடுத்து போட்டு விடியா? நல்லா போட்டுமா? போட்டு விடியா? நாலு கொலை வந்த மூர்த்தத்துக்கு பண்ணிட்டு போங்க. 4 கொலையை வெட்டிருக்காங்க. நுங்கு கொலை 1, எள்ளி கொலை 1, அப்புறம் என்ன கொலை? மாங்கொலை. ஆளுகளை வெட்டி கொண்டிருக்கோம்டா. ஆளா? அப்ப நெங்கு கொலை எள்ளி கொலை கிடையாதா? முங்க வெட்டி சாப்பிடுறதா கொலைன்றது. ஆளுல எங்களுக்கு எதிரியாருன்னா கொண்டையுமே போட்டுட்டு போயிட்டே இருக்கு. என்னையே போடுறீங்க? பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் அதே நடக்கும். அப்புறம் வேற என்ன எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ரெக்கார்ட் ஆகிட்டு போகுது. இதெல்லாம் பார்த்து நாங்க பயந்தெல்லாம் இதெல்லாம் நடத்த முடியாது. வாழ்க்கை வந்து சரி, பேசிட்டீங்களா? பீடிக்குள்ள விழுறதா? என்ன பீடியை வந்து நாங்க 10 வச்சுக்கோ. கீழே விழுந்தாலும் எடுத்து 10 வச்சுக்கிறோம், இருந்தாலும் 10. நோட் பண்ணிக்கலாம் தம்பி. நான் மெட்ராஸுக்கு போறேன். மெட்ராஸுக்கு போண்டா. அங்க போயிட்டு மெட்ராஸ்ல டிவில போட்டுருவாங்க. டிவில போட்டு விடியா? மெட்ராஸ்ல போய் டிவில போட்டுருவோம். போடியா? போட்டுடலாம்ல? போட்டு விடியா? நான் ஒண்ணு சொல்லலையா? உன்னையா என்ன எங்கேயாச்சும் கொலை பண்ணி சொன்னீங்களா? போட்டு விட்டுறேன். உன்னே கொலை பண்றேன் சொன்னேன். கொண்டையுமே போட்டுட்டு போயிட்டே இருக்கு. கொலை பண்றதா சொன்னீங்களா? வாக்குறுதி கொடுத்தீங்களா? ரொம்ப சேட்டை பண்ணீங்கன்னா கொலை பண்றேன்னு சொன்னீங்களா இல்லையா? என்ன மிரட்டல் விட்டீங்களா இல்லையாப்பா? என்னவே வந்து ரொம்ப இது பண்ண. அதான் நான் போயிட்டு டிவில போட்டு விடுறேன். இந்தியா நாட்டுல பிரதைய வந்து வக்கீல வச்சு சமாளிக்க முடியாத நாடே கிடையாது. சரி, ஓகே, வரட்டுமா? டிவில போட்டு விடுறேன். டெய்லி சம்பவமே என்ன பேச்சு பாருங்க. இந்த மாதிரி மது கொஞ்சம் நேரம் பேச்சு எடுத்திருக்கீங்க. பீடி அதிகமா குடிக்கிறாரு. பீடி குடிக்காதீங்க ஐயா, கீழே போடுங்க. கீழே போடுங்க ஐயா. என் பேட்டி என்ன எடுத்திருக்கீங்க? என் பேட்டி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். இந்த மாதிரி பீடி குடிக்கிறது, மது பழக்கத்துல அதிகமா ஈடுபடாதீங்க. நாங்க ஜஸ்ட் அவர் வந்து ஒருத்தர் சொல்லி அவரை போய் சும்மா ஒரு பேட்டி எடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்து எடுத்தோம். ரொம்ப நன்றி. ரைட். தண்ணி குடி.